வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்மளோட உங்களுக்காக நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறப்பான ஒரு வல்லுநர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் அண்ட் பயோமெட்ரிக் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸோட ஸ்தாபகர் டாக்டர் ரகு ராகவேந்தர் சார் நம்ம அரங்கத்தில வந்திருக்காரு. ஒரு தடவியல் நிபுணர். அந்த தடவியல் நிபுணர் என்ன? அவங்களோட முக்கியத்துவம் என்ன? நம்ம வாழ்க்கையில வந்து மறைமுகமா அவங்களோட முக்கியமான பங்களிப்புகள்லாம் என்ன? இதில என்ன மாரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு? அப்படின்ற ஒரு நிபுணர் நம்ம அருகாமையில ஒரு இளைஞர், அதுவும் தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா, பல உலக நாட்டுக்கு இவரோட சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில அவர் எப்படி இந்த துறைக்கு வந்தாரு? அவரோட பயன் நமக்கு எவ்வளோ உதவியா இருக்கும்? அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார் ஒரு உங்கள ஒரு ஒரு உங்கள மாரி ஒரு இளைஞர பார்க்கிறதே வந்து ஒரு கண்டிப்பான ஒரு உற்சாகமான ஒரு விஷயம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு தடவியல் நிபுணர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. மறைமுகமா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட இந்த போலீஸோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், உங்களோட முக்கியமான பங்களிப்பு உங்களுது தான். உங்கள கேட்டே தான் ஒரு ஒரு ஜட்ஜே ஒரு தீர்ப்பு தராருன்னா, நீங்க குடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் சார். பட் ஆனா இந்த துறைக்கு நீங்க எப்படி சார் வந்தீங்க? இத எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? இப்படி ஒரு துறை இருக்குன்றது. ஏன்னா நம்மள மாரிவங்களுக்கு இன்ஜினியரிங், டாக்டர் அப்படின்ற சிஏ அப்படின்ற இருக்கிறதுல நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க சார்? அத பத்தி சொல்லுங்க சார். நானும் இப்போ வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் பொதுவாக. ஸ்கூல் லெவல்லேருந்து எனக்கு வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் தான் நம்ம போகணுன்றது என்னோட மெயின் தாட். மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போது இது முடிச்சிட்டோடனே ஆப்வியஸ்லி மற்றவங்க மாதிரி நானும் வந்து ஓகே ஒரு இன்ஜினியரிங் டிகிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் பிடெக் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி முடித்த பிறகு தான் எனக்கு வந்து தெரிய வந்தது, இந்த நாலேஜையும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்னும் போது தான் ஸோ இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட பயாலஜிக்கல் எவிடன்சஸ் யூஸ் பண்ணுற இல்லை பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு என்னென்ன இருக்குன்னு சூஸ் பண்ணேன். அப்போது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக நிறையா இருந்தது. அப்போது அதுக்கு நம்மளுக்கு வந்து எம்பிபிஎஸ் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஸோ நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கிறதால இந்த மாதிரி ஃபோரன்சிக் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது நம்ம படிக்கலாமேனும் போது தான் நம்ம பிடெக் முடிச்சுட்டு அப்புறம் நான் மாஸ்டர்ஸ் வந்து ஃபோரன்சிக் சயின்ஸ் யூகேல பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஊருக்கு வந்து இங்கே நம்ம வந்து அதை கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு அதை நான் கொண்டு வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன் இப்போது. கண்டிப்பாக சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்ரி அப்படின்னா ஒரு யாருன்றது தெரியும். ஒரு ரெஜிஸ்டர்னா யாருன்றது தெரியும் சார். இந்த ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னா உங்களோட பங்களிப்பு எந்தெந்த துறையிலலாம் உங்கள் பங்களிப்பு இருக்குது சார்? யாரெல்லாம் உங்களை அணுகலாம்? யாரெல்லாம் உங்கள் சேவையை பயன்படுத்திட்டு இருக்காங்க? ரைட். இது எப்படின்னா ஒரு தனிநபர் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோரன்சிக் சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய ஓஷன். அதுக்குள்ளே வந்து நிறைய ஏரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னேச்சர் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, பிளட் அனாலிசிஸ் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. இது வந்து ஒரு ஓஷன். ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ணுறது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லை. அப்போ நான் வந்து செலக்டடாக ஒரு ஃபீல்டு எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங், ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் எடுத்து பண்ணேன். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் நம்மளுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிற இடத்துல, அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அதோடைய கையெழுத்தோ இல்லை கைரேகையோ அதனுடைய உண்மைத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ, அப்புறம் ஐடி கம்பெனிஸ் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, கைரேகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கையெழுத்தை வந்து கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட வருவாங்க. எனி இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் டு சயின்டிஃபிக் கிரைம். ஓகே சார். சார் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கையெழுத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைநாட்டு. இந்த கைநாட்டு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தற்போது கூட பார்த்தீங்கன்னா, இந்த கைநாட்டால் அரசியலே மாறுற அளவுக்குலாம் பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த கைநாட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில் வந்து வைக்கணும்னு எப்படி வைக்கணும்? அது வந்து அதில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்மளையும் மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஏதோ ஏமாற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? இதில் என்ன பிரச்சனைனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்னேச்சரோ, ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ இப்போ வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த டாக்குமெண்ட்டை நான் ஆத்தென்டிகேட் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம கையெழுத்தும் போடுவோம், கைரேகையும் வைக்கணும். எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல இது வருது. ஸோ இந்த கைரேகையும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் நம்ம வந்து வைக்கும்போது கரெக்டாக இருக்கணும். அது இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் இதெல்லாம் எங்களுக்கு நிறையா வரும். கம்பேர் பண்ணுறதுக்கு உண்டான குவாலிட்டியாக அதில் இருக்காது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தரோட கைரேகை இருக்க வாய்ப்பே இல்லை. இது உலகத்தில் இது வரைக்கும் யாருக்கும் அப்படி நடந்ததும் கிடையாது. அறிவியலும் அங்கே ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான குவாலிட்டி வேணும்னா அதை எடுத்தவங்க கரெக்டாக எடுத்துருக்கணும். ஏன் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்போஷர் அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் எடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை குவாலிட்டி இஷ்யூ ஆச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு, நம்ம டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணியாச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதில் வந்து ஃபுல்லாக இங்காக தான் இருக்கும்.
அதை வந்து நாளைக்கு எங்கிட்ட கம்பேரிசன் வரும்போது நம்ம அதை கம்பேர் பண்ண முடியாது. பட் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. நாளைக்கு அது சொத்து தகராறோ இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வில்லாக இருக்கலாம். அது ஃபேக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய டாக்குமெண்ட் கேஸஸ் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது காரணம் அதனுடைய அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதால. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது ஜஸ்ட் அந்த ஷேப் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோடுகள் ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அதில் தெரியணும். தெரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ண பிறகு தான் அது ரிப்போர்ட்டே நம்ம கொடுக்க முடியும். சில பேர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு சார் கம்பேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கம்பேர் பண்ணுங்கன்னா முடியாது. பிகாஸ் தெர் இஸ் நத்திங் டு கம்பேர் பியாண்ட் த ஸ்கோப் ஃபார் எக்ஸாமினேஷன். சயின்டிஃபிக்கோடைய ஒப்பீனியன் அதுதான் நாங்கள் பொதுவாக கொடுக்குறது. கண்டிப்பாக சார். சார் ஆனால் உங்களுக்கு அதிலே தெரியும் அவங்க சுயநலவோடு பண்ணியிருக்கிறாங்களா இல்லை மற்றவங்களோட உதவியோடு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்களும் அதை கண்டுபிடிக்கலாம்ல சார்? கைரேகையை பொறுத்த வரைக்கும் சுயநிலை இருக்கா இல்லையான்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முதல்ல. ஏன்னா கைரேகைன்றது நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கிற போது கூட நீங்கள் வைக்கலாம், உயிரோடு இருக்கும் போது நீங்கள் வைக்கலாம், எப்படி வச்சாலும் கைரேகை தெளிவாக விழும். ஆனால் குவாலிட்டியாக வச்சா. ஆனால் சிக்னேச்சர் அப்படி இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் முக்கியம். சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் அதை கமாண்ட் பண்ணும், உங்கள் கை வந்து அதுக்கு ஆக்ஷன் கொடுக்கும். பட் இதே நீங்கள் வேற ஒருத்தரோட சிக்னேச்சர் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பிரெயின் அதில் கமாண்ட் பண்ணாது, ஃபஸ்ட்டு உங்கள் கை தான் அதை சிக்னேச்சர் போட்டு ட்ரை பண்ணும், உங்கள் கண்ணு பார்க்கும், கை அதோட ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ டோட்டல் ஆக்ஷன் ரிவர்ஸாக நடக்கும். அதனால தான் வந்து ஃபேக் சிக்னேச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேக்கிங் இருக்கும், அப்புறம் ட்ரெமர்ஸ்னு சொல்லுவோம் சிலது இருக்கும், அப்புறம் இந்த சிக்னேச்சர் ஃபார்மேட் மாறும், நிறைய விஷயங்கள் அதில் வரும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருந்தாலோ உயிரோடு இருக்கணும், கான்ஷியஸ்னஸ் இருந்தால் மட்டுமே தான் சிக்னேச்சர் போட முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இல்லை. ஆனால் அதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம உயிர் இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ணுறது சாத்தியம் இல்லை. இது அறிவியல் அப்பாற்பட்டது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ உங்களை மாதிரி ஒரு நிபுணர் வந்து அதை சர்டிஃபை பண்ணணும் சார். இது வந்து கரெக்ட் இல்லை, நீங்கள் தான் அதுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த டாக்குமெண்ட்டே வந்து ஒர்த்தாக இருக்கணும் சார், அப்படி சொல்லலாம். சர்டன்லி. இப்போது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு உள்ளே இருக்கிற அந்த வேர்வை துளிகளும் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், நம்ம பாடி ஹீட்டு, இதெல்லாம் தான் முக்கியம். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் விழுது, நம்ம இங்கே கை வைக்கிறோன்னா நம்ம ரேகை அதில் பதியும். காரணம் வந்து அதில் இருக்க அந்த வேர்வை துளிகள், நம்ம பிளட் சர்க்குலேஷன், ஹீட்டு, இதெல்லாம் பாடி ஹீட்லாம் மேட்ச் ஆகும். ஆப்வியஸ்லி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் தானாக குறையுது. ஸோ நம்ம இங்கில் கொண்டு போய் அதை வைக்கும் போது குவாலிட்டி கண்டிப்பாக மாறும். பட் அதை வச்சு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு மருத்துவர் சார்ந்தவங்க, நம்ம மருத்துவர் கிடையாது. ஸோ மருத்துவர் சார்ந்தவங்க, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு நம்ம அதில் ரிசல்ட் சொல்ல முடியும். ஓகே சார். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மறைமுகமாக வந்து உங்களை தொடர்பு கொண்டு பல விஷயங்களை கேட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஆலோசனைகள் நிறையா கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைவேட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், கவர்மெண்ட்லேயும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அங்கே தான் அட் எனி காஸ்ட் அங்கே தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போகும், எனி இன்வெஸ்டிகேஷன் அங்கே தான் போகும் ஃபஸ்ட்டு. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அங்கே. ஸோ இது எப்படி இருக்கும் இது கேஸு, நம்ம சில பேருக்கு அவங்களுடைய பத்திரத்தை பற்றி அவங்களுக்கே தெரியாது. இது அவங்க அப்பா தான் கையெழுத்து போட்டாரா, தாத்தா தான் கையெழுத்து போட்டாரான்னு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி இதை பற்றி இதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், கோர்ட்டுக்கு போகிறது முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு கம்பேர் பண்ணி ரிப்போர்ட் சொல்லி அவங்களுக்கு உதவுவோம். சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விசா அப்படின்ற விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது சார். பட் அந்த விசா அப்ளை பண்ணுறவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம், அதில் ஏதாச்சும் விஷயம்? இப்போ ரீசெண்டாக அது நிறையா வந்துட்டுருக்கு எங்களுக்கு. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஏற்கனவே, அவங்க வந்து ஒரு இன்னொரு நாட்டுக்கு குடியுரிமை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், இல்லை ஒர்க் பர்மிட் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ரூல்ஸ் பிரகாரம் மற்ற வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் குடியுரிமை வாங்கும் போதோ இல்லை ஒர்க் பர்மிட் வாங்கும் போதோ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலலாம் முன்னாடி 6 months மேலே இருந்தீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை வாங்க சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மேலே எந்த குற்றமும் அந்த நாட்டில் இல்லை அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து இப்போ யூஎஸில் வந்து ஒரு 6 வருஷம் இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கனடாக்கு குடியுரிமை வாங்குறாங்க. அப்போ கனடாக்கு நீங்கள் பிஆர் வாங்குறீங்க அப்படின்னா யூஎஸில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமானது வந்து கைரேகை எடுக்கணும். கைரேகைன்றது 10 விரலையும் நம்ம எடுக்கிறது. ஸோ நம்ம ரெகுலராக அதை நம்ம பண்ணுறோம். ஏன்னா குவாலிட்டியாக கைரேகை வச்சு கொடுத்தா மட்டும்தான் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மெயின் டாக்குமெண்ட். ஸோ இது நாங்கள் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் நாங்கள் பண்ணுறோம். யூஎஸ்க்கு பண்ணுறோம், கனடாக்கு பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கண்ட்ரிக்கு நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து சப்மிட் பண்ணுறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயும் இருக்குது, அது ஒரு சென்னையில் இருக்குல்ல, எந்த ஊரில் வந்தாலும் அது பண்ணல சார். ஆனால் நேரடியாக தான் வரணும் இல்லை சார்? நேரடியாக வரணும். ஏன்னா கைரேகை எடுக்கணுமே, நேரடியாக வரணும். நம்ம ஆஃபீஸ்க்கு வரோம் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, இப்படி ஒன்று இருக்குதுன்றது நாங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ஒரு கரியர் நம்மளால் சூஸ் பண்ண முடியுமா, நான் கூட நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன் கரியர் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொன்னவங்க இருக்காங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறனால இன்னொரு விஷயம் சார், ஏன்னா இப்போ நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்க சார்.
ஆனால் வந்து இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள எப்படிலாம் உங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் சார்? அவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகளை நீங்கள் கொடுக்குறீங்க? நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது காலேஜஸ்லேருந்து வரவங்க, ஸ்கூல்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. காலேஜஸ்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா டென்டல் காலேஜஸ்லேருந்து சில பேர் வருவாங்க. அவங்களாம் வந்து இந்த ஃபொரன்சிக் ஆடன்டாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சஸ் பண்ணுறவங்க. அதாவது பல்லுடைய தடயத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிசர்ச் கைடன்ஸ் நம்ம பண்ணுறோம். இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி எப்படி தடய அறிவியல் வந்து எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தடய அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு வழி பண்ணுறோம். ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின அசைன்மெண்ட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க சம்மர் டைமில். அப்போ வந்து அவங்களுக்கு தடய அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது இப்படி ஒரு அறிவியல் சார்ந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. பயாலஜி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் அக்கௌண்டிங் கூட இருக்குது. இது வந்து அறிவியல் ஃபுல்லாக சயின்ஸ் பயாலஜி சம்மந்தப்பட்ட சொல்கிறது. அறிவியல் ஈவன் அக்கௌண்டிங் கூட நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி பெரிய ஆடிட் ரிலேட்டட் கேசஸ் ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிராஜுவேட்டாக கூட இருக்கலாம். ஸோ நாளை போல் நீங்கள் ஒரு சிஏ சர்டிஃபைடு ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா கூட ஃபொரன்சிக் ஆடிட்ன்ற ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது எடுத்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெலாய்ட், கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி இவங்கெல்லாமே ஃபொரன்சிக் ஆளுங்களை எப்போவுமே ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஒரு வெர்சடைல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஈவன் யூ சூஸ் பயாலஜி யூ கேன் கெட் இன், யூ சூஸ் கம்ப்யூட்டர் யூ கேன் கோ இன் டு சைபர் கிரைம், யூ சூஸ் அக்கௌண்டிங் யூ கேன் கெட் இன் டு ஃபொரன்சிக் அக்கௌண்டிங். ஸோ ஃபொரன்சிக் இஸ் தி செகண்ட் லெவல். ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த குரூப் எடுத்துக்கிறது பெட்டர். அப்படி பயாலஜி சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து ஈவன் அக்கௌண்டிங் இருக்கிறவங்க இது எடுக்கலாம். பட் இதை எடுத்துகிட்டு நம்ம சிஏ சர்டிஃபைட் ஆகிட்டு நம்ம ஆடிட்டராக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஃபொரன்சிக் ஆடிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது பெட்டர். நீங்கள் இன்னும் பெரிய லெவல் கிரைம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக சார். ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு ஏக்கம் என்னென்னா இதில் வந்து ஒரு அரசு துறை வேலை கிடைக்குமா, இல்லை வந்து துறையை சேர்ந்தவங்க நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்களா? ஏன்னா வந்து கடைசியில் வந்து ஓவரால் மோட்டோவே அதானே சார். அது மாதிரி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு? நான் ஆரம்பிக்கும் போது இதில் வந்து காசு சம்பாதிக்கணுன்ற இன்டென்ஷனில் நான் வரலை. அதனால தான் எங்கள் கம்பெனி பேர் கூட நாங்கள் வந்து ஃபொரன்சிக் பயோமெட்ரிக் இன்வெஸ்டிகேஷன் சர்வீசஸ்ன்னு வச்சுருப்போம். பட் சர்வீசஸ் ஆப்வியஸ்லி யூ வில் பி பேயிங் ஃபார் சர்வீஸ். பட் இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணுன்ற இன்டென்ஷனில் நம்ம வரலை. ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறது அறிவியல் துறையாக நம்ம சால்வ் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் வந்து உங்கள் ப்ராப்ளமை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இது உங்களுடைய டே டு டே லைஃப் லீகல் இஷ்யூஸை லீகல் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது மாதிரி எடுக்கணும்னு நினைக்கணும் போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ஆப்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. யூ கேன் கெட் இன் டு சிஎஃப்எஸ்எல்ங்கிறது சென்ட்ரல் ஃபொரன்சிக் லெபார்ட்டரி, எஃப்எஸ்எல்ங்கிறது ஸ்டேட் லெவல் லெபார்ட்டரி. ஸ்டேட் லெவல் ஃபொரன்சிக் லேப்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஃபொரன்சிக் லேப்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் இன்னி வரைக்குமே ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. இது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஃபொரன்சிக் ரெக்ரூட் பண்ணி கேசஸை சீக்கிரமாக சால்வ் பண்ணணும்ன்ட்டு. ஏன்னா நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா எல்லா கேஸ்லையுமே 99% ஃபொரன்சிக் ஒப்பீனியன் தேவைப்படுது. ஒரு சூசைட் கேஸாக கூட இருக்கட்டும். சூசைட் கேஸ் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, நாங்கள் எனக்கு இவங்க காரணம் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்து போகிறாங்க. இது அவங்க கையெழுத்தா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சூசைட் கேஸாக அது ஹோமிசைட் கேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிளட் ஸ்பேட்டர் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கொலை நடந்த இடத்துல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சீனியர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது முழுக்க ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணுறது. ஸோ நான் ஸ்கூல் லெவலில் படிக்கும் போது எனக்கு இந்த மூணு கோர் ஏரியா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இது 4மே எனக்கு வந்து ஒரு அதிக அளவான ஈடுபாடு இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த துறையில் தான் நான் வருவேனான்னு எனக்கு அப்போ தெரியல. ஆனால் இதில் ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருந்ததால் இன்றைக்கி எனக்கு அதை யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் சயின்ஸ். இதெல்லாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ் எழுதலாம், பாஸ் பண்ணி நீங்கள் வந்து போகலாம். இல்லையா லெக்சரராகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்த் இந்தியாவில் நிறையா காலேஜஸ் இருக்குது, சவுத் இந்தியாவில் கம்மி. நார்த் இந்தியாவில் நிறைய காலேஜஸ் இருக்குது. தே நீட் ஃபொரன்சிக் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஃபார் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி லெவல்,
நாளைக்கு நம்மளால் முடிஞ்சால் நம்ம கம்பெனியை நல்லா வளர்ச்சி கொடுக்கும்போது நம்மளே சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய காலேஜ் ஆரம்பித்து கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம இதை ஒரு உதவி பண்ணுவோம். கண்டிப்பாக சார். இந்த பதிவு வந்து பாருங்கள், அடுத்தது நீங்கள் பெரிய லெவலில் ஒரு யூனிவர்சிட்டி கூட ஆரம்பிக்கலாம் சார். ஏன்னா அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சார். வந்து என்னென்னா நம்ம நெருங்கிய நண்பர்களோ இருக்கட்டும், ஒரு நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் ஒரு முன்னோடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ உங்ககிட்ட வந்தால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம், நீங்கள் இந்த காலேஜ் போமா, இதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் இப்படி எழுதலாம் அப்படின்னு கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அது இன்னொன்று பாமரனுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய திரைப்படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தடயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிரட்டுற விஷயம்லாம் நம்ம வந்து காமிப்பாங்க. இது நீங்கள் இதில் காணும் உயிர் பயம் நிறைய இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. பட் அதெல்லாம் இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பே ஆகட்டும், ஒருத்தரை காப்பாற்றுற நிலையில் இருக்கீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் வருமா சார்? சமீபமாக வந்திருக்கு நிறையா. ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அதை பற்றி தெரிய வரல. சமீப காலத்தில் எங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக தெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது சில பேர் வருவாங்க, ஆப்வியஸ்லி வருவாங்க. குற்றம் நடக்காத இடம் கிடையாது, தப்பு பண்ணாதவங்க கிடையவே கிடையாது. சில பேர் வருவாங்க, வந்து டாக்குமெண்ட் வந்து எனக்கு கம்பேர் பண்ணி கொடுங்க, எனக்கு இது சிக்னேச்சர். எங்ககிட்ட கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, ஒரு லேபுக்கு நீங்கள் போகிறீங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான் கேட்கணும். என் பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது, அவங்களால சொல்ல முடியாது. அதே தான் நம்மளும். ஸோ இது மாதிரி கேட்பாங்க, வந்து கேட்கும்போது நாங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுவோம், அவ்வளோதான் சொல்லுவோம். ஸோ கம்பேர் பண்ணி சொல்லும்போது ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பில்லை, அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் கம்பேர் பண்ணி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும், கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்காது, அது புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான அவங்களுக்கு அறிவும் அவங்களுக்கு இருக்காது. காரணம் இதனுடைய அவேர்னஸ் கம்மி. எப்படி வந்து ஒருத்தர் வந்து நம்ம இப்போ சொல்கிறோம்ல, சட்டத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. பேசிக் லாஸ், நம்ம வந்து ஒரு ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குதோ, இல்லை ஒரு பொருள் வாங்குகிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கோம், இதுக்கு உண்டான பேசிக் லாஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எப்படி சட்டத்தை அணுக முடியும். அந்த மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. இதுவும் சட்டம் சம்மந்தப்பட்டது தான். சட்டம் ஒழுங்கு, அப்புறம் உங்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். ஏன் இன்றைக்கி சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் சென்னையில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. ஏன்னா கைரேகை எடுத்து கண்டுபிடிக்கிற காலம் தாண்டி இப்போ சிசிடிவி அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இதோட முக்கியத்துவம் இப்போ தான் தெரியுது. முதல்லேருந்து இது இருந்தால் இது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இதுவும் ஒரு தடயம். சிசிடிவி ஃபுட்டேஜ் இஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, பயோமெட்ரிக் லாக்கிங் சிஸ்டம்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் எப்போ தெரியும்னா இதில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க தான் தெரியும். கண்டிப்பாக சார். சார் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு பல பேருக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பு அந்த ஏஜ் லிமிட்லாம் தாண்டி இருப்பாங்க. பட் ஆனால் இதுலேயும் வந்து நான் சாதிக்கணும், இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களோட நான் பங்களிப்பு பண்ணலாமா, இதுக்கு மேலே கேரியரை டெவலப் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா சார்? ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் எனக்கு எங்கள் கிட்டே வரவங்க என்ன பேக்ரவுண்ட்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு எப்படி சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அதை பற்றி சொல்லித்தாங்க, என் லைஃப் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இந்த துறையிலேருந்து நீங்கள் வந்தீங்க, என்ன உங்கள் பேக்ரவுண்டுன்னு நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஃபொரென்சிக் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பயாலஜி சம்மந்தப்பட்ட குரூப்பாகவும் இல்லை அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பாக இருந்து நான் எப்படி ஆடிட்டில் போகணுன்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வர்றது அட்வான்டேஜ். இப்போ இல்லை பேக்ரவுண்டே இல்லைன்னா கூட we can train somebody to do some work, but we cannot put them into a core investigation area or assisting work or analysis, basic analysis வரைக்கும் கொண்டு போய் விடலாம். பட் we cannot ask them to give a opinion. கோர்ட்டில் போய் நாளைக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாக போங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கம்மி. சார் இப்போ வந்து நீங்கள் படித்ததே வந்து வெளிநாட்டில் லண்டனில் படிச்சிருக்கீங்க சார். உங்களுக்கே தெரியும் வெளிநாட்டில் இதுக்கு வந்து அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வருமானமும் அங்கே நிறைய இருக்குது, நல்ல அங்கீகாரமும் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஊரில் இருந்து பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துக்கு முக்கிய காரணம் என்ன சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தா நம்ம கண்ட்ரி நாட்டு மேலே இருக்க பக்தி, அப்புறம் என் பிறந்த நாள் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 தான். அது கடவுள் அமைச்சது. இந்த நாட்டுக்கு நம்ம சேவை செய்யணும், அதுவும் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான் நம்ம டேட் ஆஃப் பர்த். ஸோ பேசிக்காகவே குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த டேயில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சதால் நாட்டுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால் நம்ம அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்டு வரணும்னு தான் இன்டென்ஷன். பட் அதுக்குள்ளே இங்கே தேவை அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஆனால் ஆரம்பிக்கும் போது கஷ்டம் வரும்னு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு தெரியாத விஷயத்தை நம்ம மக்களுக்கு தெரிய வச்சு அதனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்வீஸ் ஆரம்பிக்கணுன்றது சாத்தியமே இல்லை. பட் அதை நான் உருவாக்குறதுக்கு உண்டான அந்த முதல் 3-4 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தடய அறிவியல் சம்மந்தப்பட்ட தனியாரில் நம்மளது டாப் நம்பர் 1ல் இருக்கும். ஓகே சார். ஏன்னா கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த கேள்வி கேட்கலன்ட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அம்மா அப்பா
அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும், நண்பர்கள் சப்போர்ட் இருந்தாலும் ஒரு நிறுவனம் ஒரு மேனேஜிங் டைரக்டர்னு ஒரு பொறுப்பு எடுத்துட்ட அப்புறம் இதை கேஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை வந்து நம்ம பார்க்குறது தான் பெரிய விஷயம். ஆனால் அதை நீங்கள் எப்படியோ சாதிச்சுட்டு நீங்கள் பல நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் உங்களோட தொடர்பு கொண்டு பல சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சார் வந்து தனியார் துறை கம்பெனி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் சார்ந்த கம்பெனிக்கெலாம் வந்து நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அந்த தனியார் கம்பெனிக்கு உங்களோட சர்வீஸோட முக்கியத்துவங்கள் என்ன சார்? ஏன் வந்து உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் தேடி அந்த விஷயம் அது அவங்க நினைச்சா அவங்களே கூட பண்ணலாம், பட் ஆனால் உங்களோட பிரசன்ஸ் அங்கே ஏன் அவ்வளோ முக்கியமாக இருக்குது? பெங்களூர் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லைங்க, பொதுவாக சொல்லப்போனால் அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வேணால் அங்கே இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்மளுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எனி ஐடி கம்பெனிஸ்க்கும் தேவைப்படும். எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், வி cannot say இவங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவையில்லைன்னு அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட தேவை எப்போ வேணால் வரலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுடைய டாக்குமெண்ட் கேசஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், சிக்னேச்சர் அனலைஸ் பண்ணி சொல்கிறது. எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து சிக்னேச்சர் தான் மேஜர் டாக்குமெண்ட். சிக்னேச்சர் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணுறீங்க, நாளைக்கு போல் அது அவங்களது இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸில், இன்சூரன்ஸில் வந்து நிறையா க்ரைம் ரிலேட்டட்லேயும் வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ப்ரைவேட் ஒப்பீனியன் வாங்குவாங்க. எப்போ வாங்குவாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும், ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் இல்லாதவங்க வண்டி ஓட்டினா கிளைம் கிடைக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து மேபி வேறு யாராவது வச்சு ஓட்டியிருந்திருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணுவோம், அந்த இன்வெஸ்டிகேஷனில் போய் அவங்க வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க, இது யார் வண்டி ஓட்டினான்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக சீட் டிரைவருடைய பிளட் பேட்டர்ன் கொஞ்சம் இருக்கும், பக்கத்தில் இருக்கிற டிரைவர் பேட்டர்னும் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அனலைசைஸ் பண்ணி டிஎன்ஏ அளவுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்தோம்னா யார் வண்டி ஓட்டினான்ற அளவுக்கு தெரிய வரும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப உதவும். ஓகே சார். ஒரு காரு எரிஞ்சு போடுச்சு, அந்த எரிஞ்சு போன காரு வந்து நம்ம அதுவாக தான் எரிஞ்சுதா இல்லை நம்ம எரிச்சோமா, அந்த அளவுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனால அது உங்களை தான் தொடர்பு. கண்டிப்பாக சார் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ போலீஸ் சம்மந்தமாகட்டும் பல இடத்துல வந்து ஒரு அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த கேஸ் இப்படி தாம்மா அப்படின்றது கொடுத்துருவாங்க, அந்த கேஸையும் முடிச்சிருவாங்க. இப்போ இருந்தாலும் அதை பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களை அணுகலாமா சார்? அது அணுகி அதுக்கான கிளாரிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். அதாவது நம்ம சட்டத்தில் வந்து அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. எப்படி இப்போது ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இந்த ஹாஸ்பிட்டல் தான் போனோன்னு யாரும் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ நம்மளை அப்ரோச் பண்ணலாம், சர்வீசஸ் நம்மளது எடுத்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், சிக்னேச்சராக இருக்கட்டும், எனி ரிலேட்டட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கு தான் ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக அதுக்குண்டான அனாலிசிஸ் நாங்கள் கொடுப்போம். ஓகே சார். சார் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு கை நாட்டோ சிக்னேச்சர் அது மாதிரி வந்து அவங்களே அவங்க ஃபேமிலிக்குள்ளே அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது மாதிரி விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்னால் அவங்கள வந்து முன்கூட்டி எப்படி அணுகுறது சார்? அந்த விழிப்புணர்வு எப்படி வரணும்? இப்போ அந்த மாதிரி யோசனைகள் எப்படி மக்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுக்கு இது வந்து பேசிக்காக இப்போ இது எப்படி போகும், நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அது கேஸாக ஃபைல் ஆகி ஃபோரன்சிக் லேபுக்கு போகும். ஸோ அங்கேருந்து ரிப்போர்ட் வரும், அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியும் ஓகே இதில் ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தேடி வருவாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் செகண்ட் ஒப்பீனியன் ஃபார் யுவர் கேஸ். ஸோ நம்ம செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒப்பீனியனாகவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஒரு சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங், anything related to an evidence you wanted to get an analysis, you can get it done. ஓகே. ஏன்னா இது மாதிரி விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு படியாக தான் நீங்களே கொண்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கான விஷயத்தை நீங்களே மக்களுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் வர வைக்கிறதா பெரிய. உங்களுக்கு ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சைபரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இப்போ சைபர் கேசஸ் நிறையா வந்தது. அதுக்குண்டான இதுக்கு நாங்கள் இன்னும் வரலை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். ப்ளஸ் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இப்போ சிக்னேச்சர் ஹேண்ட் ரைட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வராது. சைபர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ஏன்னா அதனுடைய சிஸ்டம், அதனுடைய இதில் ஆத்தரைஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்கணும்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸும் நிறையா நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வரும்போது நாங்கள் அதை வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ இது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை அன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆடியோ வெரிஃபிகேஷனில் ஃபொரன்சிக் அனாலிசிஸ் இருக்குது, ஒரு வீடியோவில் ஃபொரன்சிக் அனாலிசிஸ் இருக்குன்றதை அந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்கும்போது தெரிய வருது. ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து ஒரு எவிடன்ஸ். ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பார் எட்வர்ட் லோக்கர்ட், எவ்ரி கான்டாக்ட் லீவ்ஸ் அ ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேஸ் பிஹைண்ட் அப்படின்னா ஒரு தொடர்புலையும் ஒரு தடயம் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்துட்டு போயிருக்கேன்னா என் கைரேகை இந்த டேபிள் மேலே இருக்கும், என் ட்ரெஸ் மேலே இருக்க அந்த ஃபைபர்ஸ் இந்த சேரில் ஒட்டின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம கான்டாக்ட் இருக்கும், நடக்கிறதுல ஃபுட் பிரிண்ட் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ், கெமிக்கல் எவிடன்ஸ், பயாலஜிக்கல் எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ண தெரியும். தனியாக இருக்கிறவங்க காமன் மேன், லேமேனுக்கு இது தெரியாது.
ஸோ நம்ம வந்துட்டு அதுதான் அதனால தான் திருட்டு அந்த காலத்தில் இருக்க திருட்டை நடக்கிற விஷயங்களும் இந்த காலத்தில் நடக்கிற திருட்டு விஷயங்களும் கம்பேர் பண்ணிங்கன்னா லைக் தெஃப்ட் கேசஸ், நான் சொல்ல வரது தெஃப்ட் கேசஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. காரணம் வந்து அப்போ வந்து அந்த கைரேகைன்ற ஒரு விஷயம் கம்மியாக இருந்ததால் அப்போ தெரியாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கைரேகைன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதால் அவங்க அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் அட்வான்ஸாக சிசிடிவி அளவுக்கு போயின்னு இருக்கோம். சிசிடிவியும் தாண்டி நிறைய அளவுக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்குது. நம்ம நல்ல அட்வான்ஸ்டாக இருந்தோன்னா குற்றங்களை கண்டிப்பாக தடுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் துறையாகட்டும், இப்போ ஒரு அட்வொகேட் துறையாகட்டும், இப்போ நீங்கள் சும்மா இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேஷன், இப்போ இவங்கெல்லாம் டாப் லெவலில் இருந்தாலும் மறைமுகமாக உங்கள்கிட்ட கேட்பாங்களா சார், ஆலோசனைகள்லாம் கேட்பாங்களா சார்? அது மாதிரி சமீபத்தில் ஏதாச்சும் கேட்ட ஒரு அனுபவங்கள், எனக்கு அது ஃபுல் விவரம் இல்லைன்னா கூட ஒரு உங்களோட அனுபவங்கள் அதை பற்றி அது எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணாங்க அப்படின்றது நிறையா இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரீசெண்டாக வந்தாங்க. அது இன்னி வரைக்கும் நான் அந்த கேஸ் நான் ஆக்சுவலி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா அது எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கேஸை கொண்டு வந்து கொடுக்கும் போதே இன்டென்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், எதுக்கு வராங்க இவங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அனலைசிஸ் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் கொடுக்கறது தான் ரிப்போர்ட். அதுதான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இங்கே கம்மி. பிகாஸ் திஸ் இஸ் இட் இஸ் அ ஃபேக்ட், சயின்டிஃபிக் ஃபேக்ட், அறிவியல் சம்மந்தப்பட்ட அனாலிசிஸ். இதை நீங்கள் நம்புறது உங்கள் கையில் நம்பி தான் ஆகணும். இதை நீங்கள் அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கம்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இதில் இருக்க கையெழுத்து அவர் தான் போட்டார், ஆனால் அவர் மாற்றி போட்டிருக்காரு அப்படின்வாங்க. ஸோ லிட்ரலி பார்த்தா இந்த கையெழுத்தும் அந்த கையெழுத்தும் ஒரே மாதிரி கூட இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் ரெண்டுத்தையும் கொடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் சார் போட்டாங்க, எங்கிட்ட இருக்குது சார், எனக்கு ப்ரூஃப் இருக்குது சார் நாங்கள். ஸோ நான் கேட்டேன், என்னங்க ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு. இல்லை சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தாங்க, சிசிடிவியும் அன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டோம் சார் அப்படின்னாங்க. ஸோ நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நேர்மறையான பதில். ஸோ அந்த கேஸ் நான் எடுக்கலை, லிட்ரலி எடுக்கலை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் அ ராங் கேஸ் அண்ட் எண்ட் அப் இன் நத்திங். பெட்டர் டு டூ அ ரைட் ஜாப். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ இதெல்லாம் தான் சார் மிகப்பெரிய டாஸ்க். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒரு தப்பு பண்ணான்னு துணிஞ்சிட்டவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சிருவாங்க சார், நீங்கள் என்னாலும் பண்ணுங்க. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயம் ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத மிகப்பெரிய டாஸ்க் இல்லை சார். கண்டிப்பாக அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியும் கொடுக்கும். கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு உதவணும்னு நினச்சா உதவலாம். பட் அது எத்திக்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு கிளைண்ட் நம்மளை அப்ரோச் பண்ணி வரும்போது நம்ம உதவுறன்ற பேரில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறதுல அது எத்திக்ஸ் கிடையாது. பட் இது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பண்ணலாம். இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருக்கோம், இப்போ போலீஸ் துறையில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எல்லா கேள்வியும் அவங்க கேட்க முடியும். அவங்களுக்கு எல்லா கேள்வி இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ண வரீங்கன்னா அவங்க எல்லா கேள்வியும் அவங்களுக்கு கேட்க உரிமை இருக்குது. பதில் சொல்கிற கடமை நம்மளுக்கு இருக்குது. நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஒரு கம்பெனி சிம்பிளாக. ஸோ நம்ம 1008 கேள்வி அவங்களை கேட்க முடியாது. பட் நம்ம அறிவியல் சார்ந்த அனாலிசிஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக. ஆனால் ஒரு பயம் இருக்கும், இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்தது கிடைக்கலன்னும் போது அவங்க அடுத்த ஸ்டேஜ் அதை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சார். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீனாக இப்போ இந்த பிரச்சனை தான் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரச்சனையே கிடையாது சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விதமான பிரச்சனை. தப்பு பண்ணுறவங்க நம்மளோட புத்திசாலித்தனமாக அந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அதேமாரி உங்களை எப்படி சார் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான். பட் ஆனால் அது மன சம்மந்தமானது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த உள்ளுக்குள்ளே நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, இது எப்படி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? இப்போ பார்த்தோன்னா ட்ரெண்டு சிக்னேச்சர் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்ற அந்த ட்ரெண்டு கூடிய சீக்கிரம் மறைஞ்சிடும். ஏன்னா அப்போல்லாம் பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னா கைரேகை வைக்கும் போது இங்கில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சு. பயோமெட்ரிக்கில் ஃபோர்ஜரி பண்ண வாய்ப்பே இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஷோயிங் யுவர் ப்ரெசன்ஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது டிஜிட்டலாக எடுக்கிறீங்க, எந்த ஒரு குவாலிட்டி இஷ்யூ வரப்போகிறதில்ல. அண்டு சிக்னேச்சர் போடுறீங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ இந்த லெவல் இந்த இடத்துல என்னன்னாலாம் நம்மளுக்கு ஃபோர்ஜரி நடக்கும்ன்றதை நம்ம டிஜிட்டல் அளவுக்கு நம்ம மாறும்போது தான் தெரிய வரும். இப்போதைக்கு டிஜிட்டல் அளவுக்கு நம்ம மாறுறது தான் எங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் டிஜிட்டல் அளவுக்கு மாறுறது. கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் எப்போவுமே அப்டேட்டாக தான் இருக்கீங்க சார். ஓகே சார். இன்றைய நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்கு வந்துடும் சார். இது முற்றிலுமே ஒரு புதுமையான நிகழ்ச்சி, ஒரு புதுமையான செய்தி. நம்ம ஊரில் இப்படியேப்பட்ட ஒரு நிபுணர் இருக்காருன்றதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் தான் சார். ஏன்னா வருங்காலத்தில் உங்களை முன்னோடியே வச்சு பல மாணவர்கள் கண்டிப்பாக உருவாவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பல கோர்சஸ், பல இதெல்லாம் நீங்கள் இப்போயே நீங்கள் அதுக்கான அடிக்கல் நாட்டிட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சார். நேயர்களுக்கு என்ன சொல்ல சுருக்கமாக விரும்புகிறீங்க சார்?
சரி, ஃபஸ்ட்டு இந்த துறையை எடுத்து எனக்கு சாதிக்க வழிமுறை கொடுத்த என் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும், என்னோட நண்பர்களுக்கும், எனக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கும் மிக்க நன்றி. ஏன்னா இது இப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான அடிக்கல் நாட்டம் அவங்க தான். முதல்ல இந்த அறிவை கொடுத்தது அவங்க, இந்த பலத்தை கொடுத்தது அவங்க, சப்போர்ட்டை கொடுத்தது அவங்க. ஆனால் இந்த சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்தது, பயங்கள் இருந்தது, கஷ்டம் வரும், ஐயோ இதில் ஏதாவது பிரச்சனை வருமா, நாளைக்கு பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதெல்லாம் அவங்க யோசிக்கலை. சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், சாதிக்கணும்னு சொல்லிட்டேன், சாதிச்சு தான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன், நான் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். அந்த மாதிரி ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணணும். எப்படி அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குன்னு நாட்டுக்குன்னு ஒரு பையனை அர்ப்பணிச்சாங்களோ, அந்த மாதிரி இந்த துறைக்குன்னு அர்ப்பணிக்க தப்பு கிடையாது. நிறைய பேர் உள்ளே வந்தால் தான் ஒரு காலத்தில் ஐடியே இல்லாமல் இருந்தது, கம்ப்யூட்டர் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி தேடுற இடத்துலலாம் ஐடி எப்படி வந்தது? அப்போ நிறைய பேர் இதை படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது சவுத் இந்தியாவில் நம்ம பெரிய ஒரு காலேஜோ ஒரு யூனிவர்சிட்டியோ ஆரம்பித்து நிறைய பேருக்கு எனக்கு நிறைய கால்ஸ் வரும். ஸோ ஃபொரன்சிக் சயின்ஸ் படிக்கணும், இது எப்படி படிக்கிறது. நான் மேக்ஸிமம் வரவங்களெல்லாம் நார்த் இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் தான் நான் போய் படிக்க சொல்கிறேன். நம்ம ஊரில் படிக்க வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு உண்டான வழிமுறைகளையும் நம்ம அரசாங்கம் செய்யணும். வீட்டில் இருக்க பெற்றோர்களும் அதை சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மி இந்த மாதிரி சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதில். எனக்கு இப்போ ரீசெண்டாக 2 பேர் இருக்காங்க, 2மே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். அவங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்து சாதிக்க போகிறாங்க, கூடிய சீக்கிரம் சாதிப்பாங்க. அப்போ வந்து இது ஒரு விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவங்கள மாதிரி பெற்றோர்களாக நம்ம என்றைக்குமே மாறணும் போது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தானாக வெளியில் வரும். ஏன்னா இது இல்லாமல் இல்லாத விஷயத்தை நம்ம ஒன்றும் உருவாக்கலை. எல்லா இடத்துலையுமே இது இருக்கிறத கொண்டு வரும். ஸோ இந்த ஃபீல்டை கொண்டு வரணும், நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும். பெற்றோர்களும் அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கணும், அரசாங்கம் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். சார், இந்த துறையில் வந்து தான் மட்டும் சாதிக்கக்கூடாது, வருங்காலம் அத்தனை இளைஞர்கள் சாதிக்கணுன்ற எண்ணமே மிகப்பெரிய எண்ணம் சார். உங்களோட எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள் சார். நேர்களே, இந்த உங்களுக்கான நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஃபாரன்சிக் அண்ட் பயோமெட்ரிக் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸோட ஸ்தாபகர் டாக்டர் ரகு ராகவேந்திர சார் வந்து பார்த்திங்கன்னா தடவியல் துறையோட முக்கியத்துவம் என்ன, அதில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, அது மக்கள் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணுன்ற விஷயம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. சாரோட நம்பர் திரையில் இருக்குது, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.